வணக்கம் மக்களே, வெல்கம் டாக்டர் Arun Roshan டேக். நாங்கள் அதிசயமாக ஒரு ஹேக்கத்தான ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் டீம் பேர் பார்த்தீங்கன்னா டெக் டைட்டானிக்ஸ். இதுக்கான பேர் காரணம் வந்து எங்கள் டீம் லீடர் அப்புறமா சொல்லுவார். அண்ட் எங்கள் டீம் இட்ஸ் ஆக்சுவலி இது 32 hours ஹேக்கத்தான். எங்கள் டீம் லீடர் போயிட்டு சென்சார்ஸ் வாங்க போயிருக்காரு. அண்ட் இந்த டைம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நாங்கள் எப்போ முடிப்போம்னு ஐடியா இல்லை. முடிச்சோன்னா இந்த வீடியோ வரும், முடிக்கலன்னா இந்த வீடியோ டிராஃப்டில் போயிடும். கைஸ், நமக்கு வந்து சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பல்பு முதற்கொண்டு இதில் தான் போட்டிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் எதுக்கு நாங்கள் இவ்வளோ போட்டோங்கிறத தம்பி சொல்லுவார். தம்பி சொல்லுங்க, அப்புறமா சொல்கிறீங்களா? என்னடா இது, இந்த பல்பெல்லாம் போட்டிருக்கீங்க? By replacing multiple tools with one integrated system, smarter mobility for real-time obstacle detection, and extra get tharanga by using OCR and text to speech to instantly read out printed text. Wow, 4-channel relay la irukku. The device is flexible as it can be wearable. நடுவுல ஒரு ப்ரமோஷன் போட்றோமா? இந்த மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் பத்தி ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்க அருண் ரோஷன் டெக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பவர் பத்தாது, பிரச்சனையாகும். Without not moving things, static office. Basically an IT part something. Then look into this. Take this room as an office. We can consider this as an experiment. வணக்கம் மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. 7 மணி. அங்கே ஏதோ மீம் போட்டேன், அங்கே ஏதோ மீம் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஏதோ ப்ராஜெக்ட்ன்ற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒர்க் ஆகிற அளவுக்கு தான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி லைட்டெல்லாம் எரியுது. பட் வந்தவங்க வந்துட்டு என்ன நினைப்புனா எக்கச்சக்கமாக ரிவ்யூ சொல்லிட்டு போனாங்க. உங்களுடைய கருத்து ப்ரோ அவங்க சொன்னதில் ஒன்று எல்லோரும் முக முடியும். அதாவது டைம் போட்டு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ 21 மணி நேரம் இருக்குது பேலன்ஸ். 32 மணி நேரத்தில் அவ்வளோ டைமில் நஷ்டம். முக்கால்வாசி முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு முடிச்சிட்டோம். ஒரு எவ்வளோனா ஒரு 30% இருக்குமா? 50 எல்லாம் சொல்ல முடியாது, அடிச்சிருவாங்க. முடிச்சிட்டோம். அப்படி இருந்துமே நாங்கள் வந்துட்டு புதுசாக இதுக்கு மேலே கிரியேட் பண்ணணும்னு இருக்கோம். 3 வேளை நல்லா சாப்பாடு போடுறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. கைஸ் ப்ரோ, சீரியஸாக ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாராவது தான் ப்ரோ அடிக்குது, நானும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீயாவே சீரியஸாக வேலை செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நேரமாக. இதில் வேறு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஒரு 3 பேர் இங்கே ஒரு டீமு, அங்கே ஒரு டீமு வந்து உக்காந்துருக்காங்க. இதில் வேறு வெளியே போகக்கூடாதா, நைட் இங்கேயே தங்கணுமா? நைட் ஸ்டேங்கிறது நாங்கள் பிளானே பண்ணாமல் வந்திருக்கோம். 2 மணியா நைட் ஸ்டேங்கிறது பிளானே பண்ணாமல் வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மோஸ்ட்லி ரிவ்யூ 2க்கு நம்ம திருப்பி கால் பண்ணுவோம். டிஷர்ட்டு ட்ராக்கில் வந்திருக்கேன் காலேஜுக்கு. நான் டக்குன்னு கிளம்பிடுவோம்னு நினச்சி டிஷர்ட் ட்ராக்கில் வந்துட்டேன். பார்த்தா இவ்வளோ வேலை இருக்குது. பார்ப்போம் என்னடா ரிவ்யூ 2க்கு வீடியோ எடுப்போமா? கரெக்டாக இவரும் எங்கள் டீம்மேட் தான். ஒன்று சொல்கிறதுக்கு நீங்கள் அந்த டீம்லேருந்து மானிட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு தான் தெரியல. முக்கால்வாசி பேர் ஹேக்கத்தானில் மானிட்டர் வச்சு யூஸ் பண்ணுறானுங்க. எதுக்கு மானிட்டர் வாங்குறாங்கன்னு தான் தெரியல. ஒரு கீழே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான். படுத்தே விட்டானே 7 மணிக்கே வா. ரிவ்யூ 2 முடிச்சு நாங்கள் அடுத்த அப்டேட்டை சொல்கிறோம். ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 8:45. எதிர்ப்பு டின்னர் சப்பாத்தியாக தான் வந்திருக்கு. நல்லா 3 வேளையும் சாப்பாடு போட்டு நல்லா நம்மளை வளர்த்து நான் ப்ரோ பண்ணுவோமா? நாளைக்கு ராத்திரி சாப்பாடு என்ன ஒத்துக்கல? என்ன திரும்ப நீங்கள் தான் சொல்லிடுங்க சார். சொல்லுவதற்கு நல்லாக இருக்கிறது, அமிர்தமாக இருக்கிறது. ப்ராஜெக்ட் முடிப்போமா சார்?
முடித்து விடுவோம், நம்மளை முடித்து விடுவார்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். அப்புறம் 90% முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அதை செயல்முறைப்படுத்தி காட்டோம். முதல்ல ஸ்டெப் 1 சுவிட்சை போடணும். சுவிட்ச் போடுறா, சுவிட்ச் என்னடா இது, பிஐஆரில் வந்துட்டு என்னோட மோஷன் டிடெக்ட் ஆகிருக்குன்னா இந்த லைட் எரியும். இப்போ மோஷன் டிடெக்ட் ஆகிருச்சு, அதனால இந்த லைட் எரியுது. அடுத்து நம்ம வெப்கேம் போட்டிருக்கோம். வெப்கேமில் இப்போ ரைட் லெஃப்ட்னு இண்டெக்ஸில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ப்ரோ வெப்கேம் எங்கே ஒர்க் ஆகலை? இல்லை, நம்ம முதல்ல பிளாட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பிளாட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ ஆமாம், பிளாட்டிங் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்துடும். ஆமாம், ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு 2 பேரும் இதில் இருக்கோம். ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட் மொத்தமாக கவர் பண்ணுறதுனால 2 லைட் எரியுது. இப்போ நாங்கள் ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டோன்னா 1 லைட் மட்டும் எரியும். இப்போ 2 பேர் வரோன்னா 2 லைட் எரியும். அண்ட் முக்கியமாக ப்ரோ டெம்பரேச்சர் சென்சார். டெம்பரேச்சர் கொஞ்சம் காமிங்க, நீங்கள் தான் அதில் எக்ஸ்பர்ட். அண்ட் இருறா அப்படியே ஓஎல்இடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி டிஸ்பிளே தான் அங்கே ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ நாங்கள் வந்து டெம்பரேச்சர் சென்சார் டெஸ்ட் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் சென்சார் வந்து லைக் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ஃபேன் வந்து ஆன் ஆகிற மாதிரி. ஸோ நம்பால் இப்போ அதை சூடுபடுத்திட்டு இருக்காரு. நீ வேலை செய்வீடா. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து எல்டிஆர் லைக் சன்னுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து நமக்கு லைட் எரியும். என்னடா லைக் இப்போ டார்க்காக மூன் வர ஆரம்பிச்சு, சன் போயிட்டு மூன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி எரியும். அண்ட் டெம்பரேச்சர் சென்சார் மட்டும் இப்போ என்கிட்ட டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு லைட்டர்ஸ் எதுவும் இல்லை. இது சுத்தம். ஆமாம், இப்படி ஒர்க் ஆகும். ஆமாம், இப்படி தான் ஒர்க் ஆகும். இதையே இப்போ மணி எத்தனை மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னா, இப்போ நாங்கள் வந்து 32 hours ஹேக்கத்தானில் 16 hours இருக்கோம். அண்ட் மணி பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30. முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேம் விளையாடுறான். இந்த சைடெல்லாம் தூங்குறானுங்க. ஒன்றும் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல மூளைக்கு தூங்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு விடிகிற வரைக்கும் போகுமா இல்லை என்ன கதை? என்னென்னு ஒருத்தர் தெரியாமே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்ட்டு பிடிச்சி வச்சு உட்கார வச்சுருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கீங்க டானி? அதாவது கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் அருண் ரோஷன். கோட் ரொம்ப நேரமாக பண்ணுறீங்களே. வைப் கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வைப் பண்ணுறேன்னு சொன்னாங்க 12:30க்கு. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட எதுவும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. அது சும்மா அவங்களை ஏமாத்துள்ள கூப்பிட்டது. மணி பார்த்தீங்கன்னா 1:10. தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ண பாட்டு பாடி வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை தூங்க விட டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே பாட்டு பாடி வெறுப்பேற்றி சாவடிக்கிறாங்க. வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன வேலை கொடுக்க மாட்டேன், சும்மா அது டீம் லீடர் பண்ணுற வேலை ப்ரோ. ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 சம்திங். 5:30 தெரியும் என்னன்னா எங்கள் முக்கால்வாசி பேர் ஒன்று ஏதோ ஒரு அளவுக்கு முடிச்சிருக்காங்க. ஆமாம், டைம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மீன் போட்டானுங்க. இது டைம் இன்னும் 10 மணி நேரம் இருக்குது மேடம். இன்னும் 10 மணி நேரம் இருக்கும். இன்னும் 10 hours இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் ரிவ்யூ 3க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போது வெப் போர்ட்டில் ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் இன்னும் பண்ணல. இவனுக்கு வேறு டீம் இன்னோவேடெக்ஸ். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலே இல்லையாடா? அதுதான் எங்கள் சேனல் இல்லை, ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரா நீங்கள்? நாங்கள்லாம் கொஞ்சம் கோலான ஆளுங்க. இப்போ 7:30 வரைக்கும் ஏதோ பிரேக் விட்றாங்க. ஆனால் எங்களால் எப்படி வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. வீட்டுக்கு போயிட்டு வர டைமுக்கு திருப்பி ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். நாங்கள் இங்கே தான் இருக்கணும். ஹாஸ்டல்ஸ் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. போகணுமா? நான் இல்லை, நீ தான் போனால் நீ தான் போக முடியும். இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பாய் சொல். எங்கடா இருறா? இப்போ சொல்லுங்க. ஹாஸ்டலராக இருந்து ஜாலியாக போயிட்டு வர. ஆமாம், ஜாலியாக போயிட்டு வரானுங்க. ஒன்றும் நமக்கு 10 hours 47 minutes இருக்குது.
10 மணி நேரம் 47 நிமிடம் 20 நொடிகள் இருக்கிறது. ஆமாம். ஸோ அடுத்து ரிவ்யூ 2 வந்து இருக்காங்க. ரிவ்யூ 2 7:30. ஒரு ரியல் டைம் சினாரியோக்கு வந்து இது பண்ணுற மாதிரி மீட்டிங் ரூமில் வந்து இப்போ தான் ஆன்லைன் வாஷ்ரூமில் வந்து வாஷ்ரூம் எப்பயுமே நைட் ஆன் தான் இருக்கும். அங்கே போயிட்டு தேடி போட முடியாது. அதனால் அதுக்கும் வந்து வெளியே வச்சு பண்ணுறோம். பேசிக்காக Successfully review 3 completed. And this is our problem. ஆமாம் ஒர்க்கிங் வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இப்போ வந்து ஃபைனல்ஸ் ஏரியாவில் இருக்காங்க இதெல்லாம். ஆனால் இது ரவுண்ட் 3 ஃபஸ்ட் ரவுண்டோட. இதுக்கப்புறம் மேலே ஏறுமா இல்லையாங்கிறது சற்று நேரத்தில் நீங்கள் சந்திப்போம். So all are the winners already. So all the MAKEATHon participations, that itself it is a big level of the achievement for all our the participants. So top 10 teams of MAKEATHon 2025, big applause to all the teams. Health track Badam Alwa, health track Island Stack, IIoT, Smart Cities and the Smart Home, Team Titanic. IIoT, Smart Cities and the Smart Home, Team Titanic. Now we talk to Badam Alwa team. Please. Bad, then it will trigger the fan, like ventilation fans, and after that if the temperature rises high, so then the AC temperature will be reduced. So like for, based on the regions, the light will get triggered. So if 2 persons are there in 2 regions, the light will get triggered. So this is our core idea. Since we are not just doing this idea, we have also integrated the gas sensor and as well as air quality sensor and temperature sensor. So basically we are making a smart office, not